அழைப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாள் செய்தியும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, எங்கள் ஆசீர்வாத வாழ்க்கைக்கு, எங்களுடைய அபிஷேக வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் என்று சொல்லி உங்களில் ஏராளமான பேர் எங்களுக்கு உங்களுடைய சாட்சியத்தை சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் இந்த 3 நிமிஷம் செய்திகளை நாங்கள் உங்களுடைய இதயத்தில் விதைக்கிறோம். நீங்கள் உருமாறுவதோடு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்கள் உங்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் சீடத்தின் குடும்பங்களாக உங்கள் வழியாக ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு அநேக ஆயிரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு சீடர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி சித்தம். மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது தன் சீஷர்களுக்கு அவர் சொன்ன ஒரு செய்தி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இதுதான் உலக இரட்சகர் தன் சீஷர்களுக்கு பரலோகம் போகும்போது சொன்ன செய்தி. உலகமெங்கும் புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பை, பாவ மன்னிப்பை, சிலுவை பாடுகள் வழியாக பாவத்தை அழித்தது, மனித குலத்தை மீட்டு கொண்டது, உலகில் ஒவ்வொரு ஜாதியானுக்கும் மதத்தானுக்கும் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்க வேண்டும். எல்லோரும் ஆண்டவர் இயேசுவுடைய சீஷனாக மாற வேண்டும், சீடராக மாற வேண்டும். இயேசுவின் சீடராக மாறினவர்களுக்குத்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை ராஜரீக கட்டளை, தெய்வத்தின் கட்டளை. ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்றால், பாரம்பரிய சபையிலெல்லாம் இந்த சீடத்துவம் போதிக்கப்படவே இல்லை. எல்லாரும் பக்தர்களாக மாற்றிவிட்டார்கள். சனிக்கிழமை பக்தர்கள், செவ்வாய்க்கிழமை பக்தர்கள், புதன்கிழமை பக்தர்கள், பக்த கோடிகளே என்று சொல்லும் அளவுக்கு பக்தர்கள் எங்கு வேண்டுமானால் சுற்றுவார்கள், எங்கு வேண்டுமானால் இருப்பார்கள். ஆனால் சீஷர்கள் பரமகுருவோடுவே இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கிற போதனை அதிகாரம் எல்லா ஜாதி ஜனங்களையும் இயேசுவுக்கு சீஷர்களாக மாற்றுவதுதான். இன்றைக்கு உலகமெல்லாம் பல பட்டணங்களுக்கு, பல ஊர்களுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஏராளமான மக்கள் அநேக ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்களாக மாறி இருப்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஊழியக்காரர்களை மதிக்கணும், நேசிக்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு சீஷியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறி இருக்கணும். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எந்த ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்களாக நீங்கள் மாறக்கூடாது. அது பாவமான ஒரு செயல். ஆண்டவர் இயேசுவுக்கு சீடனாக, சீஷியாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் இதைத்தான் இன்றைக்கு உள்ளத்தில் விதைக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் பரலோகம் போகும்போது அப்போஸ்தலருக்கு கொடுத்த கட்டளை, உலகமெங்கும் போய் எல்லா ஜாதி ஜனங்களையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்ற கட்டளை கொடுத்தீர். ஆம், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள்தான் எந்த ஜாதியானும் பிசாசு பிடியிலிருந்து, சாப நோயின் பிடியிலிருந்து, பாவ பிடியிலிருந்து விடுவிக்கும் போது ஆண்டவராக இயேசுவே உமக்கு சீடனாக, சீஷியாக அவர்களை மாற்றும் ஊழியத்தை செய்வதுதான் உமது ஊழியம். அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் எல்லோரும் செய்ய, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இந்த வேலையை செய்ய அந்த பலனை அவர்களுக்கு தாரும். பரலோகம் மகிமையடையட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.